ஓகேம்மா. CE ஃபைனல் கேஸ் சினாரியோ 8 ஆடிட்டிங் பேப்பர். சரியா? கொஷின் படிச்சிடலாமா? Opus Chemicals, a prominent player in India's industrial landscape, has been etching its mark since its inception in 2008. Headquartered in Gurgaon, Vadodara, Gujarat. Listed on BSE and NSE, the company has steadily grown into a multifaceted industry entity catering to diverse industrial needs. Okay, no problem. First paragraph வந்து சும்மா கதை. என்னன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது வந்து ஒரு லிஸ்டட் என்டிட்டி, அவ்வளோதான். இது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. அதை தவிர இதில் ஒன்றும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை. செகண்ட் பேராகிராஃப், ஓப்பஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அதோட கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னா ரொபஸ்ட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மல்டிபிள் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ். த கம்பெனி ப்ரொடியூசஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், பர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ், blah blah blah. ஓகே, தீஸ் ப்ராடக்ட்ஸ் have applications in various sectors. கதை only. அடுத்தது, NLP and Co., a chartered accountants firm, was appointed to conduct the statutory audit for the year 23-24. Mr. Kamal was the engagement partner for the said assignment. Okay, Kamal the auditor. In the organizational structure, Mr. Kamal noticed that those charged with governance who managing the entity one and the same தான். யாரும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகல. டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியல. ஏன்னா TCWG யாரும் நம்ம நினைக்கிறோமோ அவங்க மேனேஜ்மெண்ட்லேயும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்தது, ஏன்னா எப்போவுமே மேனேஜ்மெண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா TCWG கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் மேனேஜ்மெண்ட்டில் TCWG இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா எப்படி அவங்கள பற்றி அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதப்போ அதுக்கு அடுத்த ரிகார்ட்ஸ் நமக்கு என்ன இருக்கோ அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இங்கே மேனேஜ்மெண்ட் இல்லை, சாரி இங்கே மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு மேலே TCWG இல்லை. TCWG இல்லைன்னா நம்ம என்ன செய்வோமோ அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இந்த இடம். ஓகே, தேர்ட் பேராகிராஃப். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் வி அண்டர்ஸ்டுட் இட் இஸ் a listed company. செகண்ட் பேராகிராஃப் கதை. மூணாவது பேராகிராஃபில் வி அண்டர்ஸ்டுட் ஹூ இஸ் த எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அண்ட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் இந்த மாதிரி வந்து TCWGயும் மேனேஜ்மெண்ட்டும் சேம் தான் அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் த ஆன்கோயிங் என்கேஜ்மெண்ட் ஆஃப் த ஆடிட் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர் முடிய போகுது. தேர்ட் குவார்ட்டரோட எண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணாவது குவார்ட்டர் எண்ட் ஆக போகுது. இந்த இடத்துல மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதில் அந்த இயரோட எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒப்பீனியன் கொடுப்போம், ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்போம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டாச்சுட்டரி ஆடிட். இதுவே வருஷத்துக்கு 4 தடவை நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு தடவை கொடுப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரோட எண்டில் என்ன பண்ணுவோம், ஒரு லிமிடெட் ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுப்போம். செகண்ட் குவார்ட்டரோட எண்டில் ஒரு லிமிடெட் ரிவ்யூ, தேர்ட் குவார்ட்டரோட எண்டில் ஒரு லிமிடெட் ரிவ்யூ, நாலாவது ஃபைனல் ரிப்போர்ட்டோட சேர்த்து கொடுத்துருவோம். இப்போ என்னென்னா இவங்க இது வந்து குவார்ட்டர் 1, இது குவார்ட்டர் 2, இது குவார்ட்டர் 3, அதுக்கப்புறம் இது குவார்ட்டரோட 4, தட் இதில் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டே வந்துடும். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே ஆடிட்க்கு போயிட்டேன். எனக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மே ஜூன் எண்டு, ஏப்ரல் மே ஜூன் எண்டில் ஃபஸ்ட் குவார்ட்டர் முடியுது. ஓகேவா? ஜூன் 30 வந்து எனக்கு ஃபஸ்ட் குவார்ட்டர் முடியுது. ஏப்ரல் மே ஜூன், ஆமாம் ஜூன் 31 இல்லை, ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 30 தான். அதானே, ஒரே செகண்டுங்க, ஜூன் 30. அப்புறம் ஜூன் 30 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா? இது செப்டம்பர் 30. அடுத்தது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த இடத்துல டிசம்பர் 31. அதுக்கப்புறம் ஜான் ஃபெப் மார்ச், இங்கே மார்ச் 31. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு ப்ரிமைசஸ்க்கு போய்ட்டு ஆடிட் பண்ணுறதுக்கு. ஆடிட் பண்ண போகும்போது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் குவார்ட்டருக்கு அவர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவர் ரிப்போர்ட், இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிச்சு, Q1 எண்டட். ஓகே, குவார்ட்டர் 1 எண்ட் ஆன உடனே நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவீங்களா? இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குவார்ட்டர் 1 எண்ட் ஆனது ஜூன் 30. ஜூன் 30லேருந்து 45 நாட்களுக்குள்ள, வித்தின் 45 டேஸ் இன்னும் முடியல. ஜூன் 30லேருந்து 45 நாள் இன்னும் முடியல. வித்தின் 45 டேஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டுறீங்க, ஐயோ எனக்கு இந்த கம்பெனியே வேண்டாம், நான் இங்கேருந்து விட்ரா பண்ணிட்டு வெளில போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, செபி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு நீ இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கல. சரி, ஓகே, ஃபஸ்ட் குவார்ட்டர்லேருந்து 45 நாளுக்குள்ளே தான் நீ இருக்க. அப்போ நீ என்ன பண்ணுற, ஃபஸ்ட் குவார்ட்டருக்கு மட்டும் லிமிடெட் ரிவ்யூ ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீ கிளம்பு, ரிசைன் பண்ணிட்டு நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. இது ஓகே. சப்போஸ் இதுவே ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 52 நாள் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் மோர் தேன் 42 டேஸ், 45 டேஸ் ஆகிடுச்சு. 42 இல்லை, மோர் தேன் 45 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அதாவது ஜான் ஃபெப் மார்ச்
ஜான் வராதுல்ல, இது வந்து என்ன இந்த தானே ஏப்ரல் மே ஜூன் எண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜூலை ஆகஸ்ட் இதில் கரெக்டாக 45 நாள் முடிஞ்சு 46வது நாள் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க நான் விட்ரா பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ செபி சொல்லுது, அப்பாடி கொஞ்சம் பொறுமையாயிரு, 45 நாளுக்குள்ளே நீ சொல்லியிருந்தன்னா ஒரு வேளை நீ Q1க்கு மட்டும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வெளில போப்பா சாமின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீ 45 டேஸை தாண்டி வந்துட்ட. அதனால் நீ ஒரு வழியாக என்ன பண்ணுற, Q1க்கு ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு Q2க்கும் ரிப்போர்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த குவார்ட்டர் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். எந்த குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு, எத்தனை நாள் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 45 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த குவார்ட்டர் எண்ட் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இல்லை ப்ளஸ் 45 டேஸ் ஆகிடுச்சு, 45 டேஸோட அடிஷ்னலாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும். அடுத்த குவார்ட்டர் 1ன்னா இங்கே குவார்ட்டர் 2க்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கொஷின் பேப்பரில் நீங்கள் படிக்கும் போது ஒரு கேஸ் ஸ்டடியில் குவார்ட்டர் 2 எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எண்டு முடிச்சுட்டு அக்டோபர் நவம்பர் 14 நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நம்ம வந்து எப்போ நம்ம எங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ தட் இஸ் 45 டேஸ்க்குள்ளன்னு அர்த்தம். இப்போ இதுவே நவம்பர் 15 நீங்கள் டிசைட் பண்ணால் கூட 45 நாளில் கிராஸ் பண்ணிடும். அப்போ கிராஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா இங்கே ஆல்ரெடி குவார்ட்டர் 2 முடிஞ்சிருச்சு, அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாகணும். Q2க்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் நவம்பர் 15ஆம் தேதி டிசைட் பண்ணுறீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா Q3க்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இங்கே அந்த 14 நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 14 நீங்கள் நவம்பர் 14 ரிசைன் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ Q2 ப்ளஸ் ஜஸ்ட் அந்த 45 டேஸ்க்குள்ளே இருக்கும். இது அப்படி கிடையாது, Q2 முடிஞ்சு 45 டேஸும் முடிஞ்சு அதோட ப்ளஸ் அடிஷ்னல் டேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, நீங்கள் அப்படியே Q3க்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, செபி செமையாக ஒரு ஆப் வைக்கிறான். நீ Q1க்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்ட, Q2க்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்ட, இப்போ குவார்ட்டர்லி எண்டட் Q3 வந்து முடிய போகுது. ஓகேவா? ஸோ Q2 எண்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து 45 டேஸ்க்குள்ளே நீ சொல்லியிருந்தேன்னா ஒரு வேளை Q2 ரிப்போர்ட் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ ப்ளஸ் 49 டேஸ் ஆகிடுச்சு, அதாவது 45 டேஸை விட அதிகமாகிடுச்சு. அப்போ நீ எப்படியும் Q3க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். எப்படியும் Q1 Q2 Q3க்கு ரிப்போர்ட் கொடுத்துட்ட, வந்துட்டு தங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை நீ என்ன பண்ணிவிடு, உன்னோட ஃபைனல் ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பீனியனையும் கொடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வருஷத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட் இருக்குல்ல அதை ஒரு வழியாக கொடுத்துட்டு நீ கிளம்பிடு வெளியில். ஏன்னா Q3 வரைக்கும் நீ ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் அவங்களால புதுசாக ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. நல்லதோ கெட்டதோ டிஸ்க்ளைமரோ குவாலிஃபைடோ என்ன ரீசனோ அந்த என்ன ரீசனை மென்ஷன் பண்ணி நீயே ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு அவங்க 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் ஒரு ஆடிட்டர் ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே when it is listed companies ஆடிட்டராக இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரும் அவராக தான் இருக்கணும், லிமிட்டட் ரிவ்யூ பண்ணுறதும் அவராக தான் இருக்கணும். ஏன்னா when it comes to listed companies SEBI clearly says that the person who is doing the statutory audit should also do the limited review. அப்போ இவர் தான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், இவர் தான் லிமிட்டட் ரிவ்யூ. அப்போ என்ன சொல்கிறாங்க, Q1 Q2 Q3 அண்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டே வந்துட போகுது Q4ஓட எண்டில். அப்போ Q1க்கும் Q2க்கும் நடுவில் கேப்பில் நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், 45 டேஸ்க்குள்ளே இருக்க 45 டேஸ் தாண்டி இருக்கான்னு பார்க்கணும். 45 டேஸ்க்குள்ளே இருந்தால் Q1 ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு எஸ்கேப், 45 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னா Q2 ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு எஸ்கேப். இப்போ Q2வே முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் Q2க்கும் Q3க்கும் நடுவில் இருக்கீங்க. அப்போ 45 டேஸ்க்குள்ளே இருந்தால் Q2வை கொடுத்துட்டு எஸ்கேப் இல்லை, 45 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னா Q3யை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இதையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு இருந்து தங்கிட்டு போங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் போயாகணும். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக ஈஸியாக இருக்கும். இப்போ படிக்கலாமா? டியூரிங் த ஆன்கோயிங் என்கேஜ்மெண்ட் ஆஃப் த ஆடிட் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் குவார்ட்டர். இப்போ என்ன, இந்த தேர்ட் குவார்ட்டரே முடிஞ்சிருச்சு. தேர்ட் குவார்ட்டர் முடிஞ்சிருச்சுன்னா இருந்து சாப்பிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா தேர்ட் குவார்ட்டரே முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் தேர்ட் குவார்ட்டர் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேர்ட் குவார்ட்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ தேர்ட் குவார்ட்டர் முடிஞ்சு 45 நாளுக்குள்ளே இருந்தால் நான் காலி பண்ணலாமா அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் தேர்ட் குவார்ட்டர் இஸ் எண்டட், யூ ஆர் டன் அண்ட் டஸ்டட். நீ கண்டிப்பாக ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் போகணும். இதுவே செகண்ட் குவார்ட்டர் எண்டட்னா உனக்கு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் குவார்ட்டர் எண்ட் ஆகிடுச்சா, அப்போ நவம்பர் 14க்குள்ளே நான் சொன்னால் நான் எஸ்கேப் ஆகலாம், நவம்பர் 15 நான் சொன்னால் கூட நான் எஸ்கேப் ஆக முடியாது, நான் ஃபைனல் எண்டு வரைக்கும் இருந்துட்டு போகணும்னு அர்த்தம். புரியுதா?
இப்போ நான் அந்த கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்கள். டியூரிங் த ஆன்கோயிங் என்கேஜ்மெண்ட் ஆஃப் த ஆடிட் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் குவார்ட்டர் 2 limited review reports were already issued by NLP and Co. Before the issuance of third quarter of the limited review report, the management of the company வந்து ஒரு லிமிட்டேஷனை இம்போஸ் பண்ணுறாங்க. நம்மளால் ஆடிட்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு லிமிட்டேஷனை இம்போஸ் பண்ணுறாங்க. சரி, இவர் என்ன நினைக்கிறாரு, கமல் கன்சிடர்ட் லைக்லி டு எக்ஸ்பிரஸ் குவாலிஃபைட் ஒப்பீனியனாவது நம்ம கொடுத்துடலாம், இல்லையா டிஸ்க்ளைமராவது கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவர் போய் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, மேனேஜ்மெண்ட் கிட்ட போய்ட்டு இங்கே பாருங்கள், ஒழுங்காக நீங்கள் இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணலைன்னா நான் டிஸ்க்ளைமர் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் அவனுக்கு அப்பயும் மதிக்கிற மாதிரி தெரில. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே டியூ ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனலி கமல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட என்கேஜ்மெண்ட் டீமோட கன்க்ளூட் பண்ணுறாரு தட் பாசிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் த எஃப்எஸ் ஆஃப் த அன்டிடெக்டட். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஸ்கோப்பை லிமிட் பண்ணுறாங்க. ஸ்கோப்பை லிமிட் பண்ணுறாங்கன்னா ஏதோ நம்மகிட்ட மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மகிட்ட எதை மறைக்கிறாங்களோ அது ரொம்ப பெரிய பூதாகரமாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். அதனால தான் அந்த அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக மெட்டீரியலாகவும் பர்வேசிவாகவும் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியன்லாம் கொடுத்தா பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அந்த இடத்துல டிஸ்க்ளைமர் தான் கொடுத்தாகணும். பிகாஸ் அந்த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, 3 குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. 3 குவார்ட்டரே முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னத்தை நீங்கள் ரிசைன் பண்ணுறது? ஸோ ஹீ ப்ரப்போஸ், நான் கிளம்புறேன், நான் விட்ரா பண்ணிக்கிறேன், நான் என்கேஜ்மெண்ட்லேருந்து வெளில போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் சீனியர் பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபர்ம் அவர் என்ன சொல்கிறார், நவம்பர் 15 டிசைட் பண்ணுறாரு. ப்ரோ நீங்கள் டிசைட் பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் 14th நவம்பர் டிசைட் பண்ணால் கூட அது 45 டேஸ்க்குள்ளே இருக்கும் ப்ரோ. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்ட் குவார்ட்டருக்கு வந்து கொடுக்காம செகண்ட் குவார்ட்டரோடு கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். எப்போ நீங்கள் 2 குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு, 2வது குவார்ட்டர்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணால் செகண்ட் குவார்ட்டருக்கு மட்டும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஓடி போயிடலாம். டியூ அண்டர்ஸ்டாண்ட்? தேர்ட் குவார்ட்டரோட எண்டில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு டிசைட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர் என்னது, ஏப்ரல் மே ஜூன். செகண்ட் குவார்ட்டர் என்னது, செகண்ட் குவார்ட்டர் என்ன வரும் உங்களுக்கு, ஏப்ரல் மே ஜூன், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சிச்சு. அக்டோபர் நவம்பர் 14 வரைக்கும் 45 டேஸ் ஆகிடும். அதுக்கு மேலே போச்சுன்னா மோர் தேன் 45 டேஸ். இப்போ நீங்கள் செகண்ட் குவார்ட்டரோட எண்டில் இருந்துக்கிட்டு வித்தின் 45 டேஸ் சொன்னீங்கன்னா செகண்ட் குவார்ட்டரோட ரிப்போர்ட் கொடுத்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் 15 தள்ளிட்டிங்கன்னா தேர்ட் குவார்ட்டருக்கும் கொடுக்கணும், தேர்ட் குவார்ட்டர் தான் கொடுத்துட்டீங்களா, அப்படி இருந்துட்டு போயிட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த என்டையர் கேஸ் சினாரியோவில் நம்ம எப்படிலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம்னு உங்களுக்கே தெரியும். பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1. What was the responsibility of NLP and Co with respect to the issue of limited review report at the time of resignation? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் குவார்ட்டரோட எண்டில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வச்சு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. தேர்ட் குவார்ட்டரோட எண்டில் வந்து அவர் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் இதெல்லாம் சாத்தியமா? ப்ராப்பரே கிடையாது. ஆடிட் ரிப்போர்ட் ஃபார் த ஃபுல் இயர் ஹி ஹேஸ் டு கிவ், வேறு வழியே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா தேர்ட் குவார்ட்டரோட எண்டில் வந்து வந்துட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? தேர்ட் குவார்ட்டரே முடிஞ்சிச்சு. அப்போ தேர்ட் குவார்ட்டர் முடிஞ்சிச்சு என்ன அர்த்தம், நீங்கள் நவம்பர் 15 தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். நவம்பர் 14 தாண்டிட்டீங்க. நவம்பர் 14 டெட்லைனை தாண்டினாலே நீங்கள் தேர்ட் குவார்ட்டருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், ஃபைனல் ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுத்து தான் போகணும், ஃபுல் இயரோட ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுத்து தான் போகணும். அதனால தான் ஆப்ஷன் நம்பர் 2 சூஸ் பண்ணுறாங்க. Limited review report for third quarter was required to be issued, and consequently after its issue audit report for the full year is also required to be issued. வேறு வழி இல்லை, மாட்டிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் பேராகிராஃப்க்கு. அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். What was the responsibility of Mr. Kamal, the engagement partner, when the management refused to set the limitation? மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் அவர் கேட்குறாரு, தேர்ட் குவார்ட்டரே முடிஞ்சிருச்சு, எப்படியாவது இந்த தயவு செஞ்சு லிமிடேஷனை ரிமூவ் பண்ணுங்க, அப்போ தான் ஆடிட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அவனுங்க நான்லாம் ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறாங்க. சரி, மேனேஜ்மெண்ட் ரிமூவ் பண்ணலன்னா டிசிடபிள்யூஜி கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா டிசிடபிள்யூஜியும் இங்கே மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பங்களிக்கிறாங்க. அப்போ நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எப்படியாவது ரிமூவ் பண்ணுங்கன்னா யாரும் ரிமூவும் பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு வழியே கிடையாது. இவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளால் விட்ராவும் பண்ண முடியாது, ஏன்னா தேர்ட் குவார்ட்டரே முடிஞ்சிச்சு. சரி, எப்படியாவது வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கான்னு கேட்டு தான் நம்ம பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டு டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் பாசிபிள் டு பர்ஃபார்ம் ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு கெட் தி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஃபார் த ஆடிட். அதுவும் கிடைக்கலன்னா கடைசியில் நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அவனுங்களே வந்து இது லிமிடேஷன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கினா எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆகுது. அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவங்க நமக்கு ஸ்கோப்பை லிமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கோப்பு ஒரு ரூம்குள்ளே அவங்க நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. சும்மா அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ன்ற வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. இவனுங்க அந்த ரூம்குள்ளே நம்மளை விடலை, அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தாகணும். இவனுங்க விடலைன்னா என்ன, நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழியை கண்டுபிடிச்சி அந்த ரூம்குள்ளே போகணுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த டாபிக் கரெக்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதேமாதிரி டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லணுன்றாங்க. எதுக்கு நம்ம டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லணும்? டிசிடபிள்யூஜியும் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே ஒரே ஆள் தானே, அதனால நம்மளால் வந்து பண்ணவே முடியாது. ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து இந்த லைன் வந்து ஏன்னா இது வந்து டிசிடபிள்யூஜி கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த கொஸ்டினில் டிசிடபிள்யூஜியும் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று தான். அதனால தான் we have chosen the second option. ஓகே,
Next question. If the auditor proposed to resign on 14th November, அவர் ஜாலியாக செகண்ட் குவார்ட்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்து ரெஸ்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் அதான் படிச்சு பாருங்க. இஃப் த ஆடிட்டர் proposed to resign on 14th November before issuing the limited review report for the second quarter, then what will be the responsibility with respect to the withdrawal from the engagement of the limited review report at the time of resignation? கேட்குறான். ஜாலியாக நம்ம என்ன பண்ணினோம், ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் டு டிசிடபிள்யூஜி, மேனேஜ்மெண்ட் டிசிடபிள்யூஜி எல்லாம் ஒன்று தான். பட் தென் என்னென்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து 4 பேர் இருக்காங்க, டிசிடபிள்யூஜியில் 5 பேர் இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த 5 பேருமே மேனேஜ்மெண்ட்லேயும் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளால் வந்து மேனேஜ்மெண்ட் தப்பு செஞ்சால் போய் டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்ல முடியல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிசிடபிள்யூஜி இஸ் இன்டர்ஃபியரிங் இன் தி மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ். ஓகே, ஸோ பட் ஸ்டில் நம்மளோட பொறுப்பு என்ன, வில் கோ அண்ட் கம்யூனிகேட் டு த டிசிடபிள்யூஜி த மேட்டர்ஸ் ரிகார்டிங் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் டியூரிங் த ஆடிட் தட் வுட் ஹவ் கிவன் ரைஸ் டு அ மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஒப்பீனியன் அந்த லிமிடெட் ரிவ்யூ ரிப்போர்ட் ஃபார் த செகண்ட் குவார்ட்டர் மட்டும் கொடுத்துட்டு எஸ்கேப்பு. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, செகண்ட் குவார்ட்டருக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல they say that, see, listen here, question பாருங்க. If the auditor proposed to resign before issuing the second quarter, then what will be the responsibility with respect to withdrawal from the engagement and issue of limited review report at the time of resignation? இவங்க செகண்ட் குவார்ட்டருக்கு மட்டும் லிமிடெட் ரிவ்யூ கொடுத்தா போதும்ல. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் அது வந்து டிஸ்க்ளைமரா இல்லை வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியனா, அது அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போகவே வேணாங்கிறேன். ஏன்னா நீங்கள் தேர்ட் குவார்ட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலோ இல்லை ஃபைனல் இயருக்கு ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதா இருந்தாலோ தான் அந்த இடத்துல மாடிஃபிகேஷனை பற்றியே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அழகாக உங்ககிட்ட ரீசனை மட்டும் சொல்லிவிடுங்க. ரீசனை சொல்லிவிட்டு சமத்தா வந்து என்ன பண்ணிவிடுங்க, நான் தேர்ட் குவார்ட்டருக்கு நான் இருக்க மாட்டேன், நான் செகண்ட் குவார்ட்டருக்கு மட்டும் லிமிடெட் ரிவ்யூ முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்றதை சொல்லிட்டு கிளம்பிடுங்க. ஓகேவா? ஸோ இது டி தான் ஆன்சர். எதுக்கு ஒரு தடவை ஏபிசி ஏன் தப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். த ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் டு டிசிடபிள்யூஜி த மேட்டர்ஸ் ரிகார்டிங் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபைடா. அவங்க தான் லிமிடேஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்களே, அப்புறம் எப்படி நம்ம வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபைடுன்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதனால இது தப்பு. ரெண்டாவது, த ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிடபிள்யூஜி த மேட்டர்ஸ் ரிகார்டிங் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபைட். இதுவும் தப்பு. மூணாவது, அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இம்போஸ் பண்ணிட்டாங்க தானே இந்த டைமில். ஓ, November 14th சொல்கிறாங்களா? November 14th ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் தான் தே செட் லிமிடேஷன்ஸ் இம்போஸ்டு. ஸோ இங்கே லிமிடேஷன்ஸ் இம்போஸ்டு வரலையா? அப்போ வேறு என்ன ரீசனு? த ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் டு டிசிடபிள்யூஜி த மேட்டர்ஸ் ரிகார்டிங் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் டியூரிங் த ஆடிட் that would give rise to modification of the opinion and the limited review report for second and third quarter. ஓகே, இங்கே தேர்ட் குவார்ட்டருக்கு சொன்னதுனால மெயினாக இது வந்து மிஸ்டேக் ஆகிடும். ஓகே, அதனால் இது ஒரு மிஸ்டேக்கு. அடுத்தது பி என்ன மிஸ்டேக்கு? த ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் டு டிசிடபிள்யூஜி ஸோ ஒன்ஸ். ஓகே, டியூரிங் த ஆடிட் தட் வுட் ஹவ் given rise to modification of the opinion. ஓகே, அந்த லிமிடெட் ரிவ்யூ ரிப்போர்ட் வாஸ் நாட் ரிக்வயர்டா. ஐயோ கடவுளே, இட் இஸ் ரிக்வயர்ட் தானே, செகண்ட் குவார்ட்டருக்கு ரிக்வயர்டில், அதனால் இது தப்பு. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? த ஆடிட்டர் ஷால் கம்யூனிகேட் டு டிசிடபிள்யூஜி that the possible effects on the financial statements of undetected misstatements, if any, could be both material and pervasive, so that qualification of the opinion. இல்லையே, நீங்கள் ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறதே இல்லையே. ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்க போகிறதே இல்லை, அதனால இது தேவையில்லை. ஸோ வேறு வழியே கிடையாது. இங்கே மட்டும் தான் செகண்ட் குவார்ட்டருக்கு மட்டும் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக சொல்லியிருக்காங்க, அதனால இது கரெக்ட். ஓகேம்மா, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுதான் இங்கே வந்து லிமிடெட் ரிவ்யூ ரிப்போர்ட்டே வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது தப்பு. இங்கே தேர்ட் குவார்ட்டருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால இது தப்பு. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஒப்பீனியன் விச் மீன்ஸ் ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க, அதனால் இதுவும் தப்பு. மூணாவது, தட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் செகண்ட் குவார்ட்டர் ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அது கரெக்ட். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? வெதர் இன் த கிவன் சர்க்கம்ஸ்டான்ஸ் withdrawal from the engagement was mandatory and if so, what is the responsibility of the auditor with respect to such withdrawal? withdrawal mandatory அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? அதை போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிவிட்டு, ஓகேவா, இது மாதிரி நான் எங்களால் ஆடிட்டே பண்ண முடியல, எங்களால் ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுக்க முடியாது, இது ரொம்ப இம்ப்ராக்டிகபிளாக ஆகிடுச்சு, நீங்களும் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட என்ன சொல்கிறது இம்போஸ் பண்ணுறீங்க நிறைய லிமிடேஷன்ஸை, இது தாண்டி நாங்கள் என்னத்தை ஆடிட் பண்ணுறது, ஸோ அதனால் நாங்கள் வெளியில் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர்னு சொல்கிறாங்க? இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்ஸ் withdrawal from the engagement was mandatory and in case of withdrawal, as a withdrawal from the audit before the issuing of auditor's report was not practicable or possible, he was required to disclaim an opinion on the statement. அதாவது எப்போதுமே நீங்கள் கவனிங்க, இந்த இடத்துல November 14 கொடுக்குறாங்க தெரியுமா, இது வந்து வாட் இஃப் சினாரியோ. ஏன்னா மேலே அந்த கேஸ் சினாரியோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க.
ஃபஸ்ட்டு சினாரியோலே சொல்லிட்டாங்க அவங்க, NLP chartered accountants firm was appointed to so and so during the ongoing engagement of the audit. At the end of third quarter தான் 2 limited review reports were issued. Before the issuance of third quarter's limited review report, the management of the company imposed a limitation. இது வந்து உண்மையா நடந்த சம்பவம். This is true. புரியுதா? இது வந்து ட்ரூ சம்பவம். இதை ஒட்டி தான் நமக்கு 4th கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, even though you have decided that you can't continue with the engagement, you want to withdraw நினச்சா கூட உன்னால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா நீ தேர்ட் குவார்ட்டரோட எண்டு முடிச்சுட்டு வந்து சொல்கிற 3வது குவார்ட்டரோட எண்டு, அதாவது என்னைக்கு நீ வந்து நவம்பர் 14ங்கிற தேதியை தாண்டி நவம்பர் 15க்கு போயிட்டுறியோ அப்பயே நீ தேர்ட் குவார்ட்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்தாகணும், ஃபுல் இயர் ரிப்போர்ட்டும் கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் குவார்ட்டரே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. பிஃபோர் தி இஷ்யூவன்ஸ் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர் ரிப்போர்ட்டு இந்த இடத்துல அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர்ன்றாங்க. அப்போ எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர்னா என்னதுமா? எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நீங்கள் டிசம்பரில் இருக்கீங்க. நீங்கள் டிசம்பரில் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் டிசம்பர் எண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தேர்ட் குவார்ட்டருக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும், ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். உங்களுக்கு எஸ்கேப்பாக வழி இல்லை. இதுதான் உண்மை நிலவரம். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபாலோயிங் தி டியூ ப்ரொசீஜர்ஸ் இன் so and so, finally Kamal and his engagement team concluded that possible effects on the FS of undetected misstatements could be material and pervasive, so that qualified opinion would be inadequate. அதனால disclaimer கொடுக்கறத முடிவு பண்ணிட்டாங்க. Accordingly, he proposed to withdraw from the engagement after consulting with the senior partners of the firm as on 15th November. அப்போ அவங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா 15th நவம்பரில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையான சம்பவம் இந்த இடத்துல 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அவங்க டெசிஷன் எடுத்த டேட்டே 15ஆம் தேதி. இன்னொன்று, இதை வந்து அவங்க டபுள் வெரிஃபை பண்ணுற மாதிரி செகண்ட் பேராகிராஃப்லேயே சொல்லிட்டாங்க. தட் இஸ் தே ஆர் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர்னு சொல்லிட்டாங்க. தே ஆர் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர்னு சொல்லிட்டாங்க. 15ஆம் தேதி தான் வித்ட்ரா பண்ண போகிறோன்ற டெசிஷன் எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 2 தான் உண்மையான நடந்தது அங்கே. இப்போ இந்த இடத்துல 14ஆம் தேதி ஒருவேளை நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருந்தோன்னா என்ன ஆயிருக்கும்னு கேட்டாங்க தெரியுமா? இந்த கொஸ்டின் வாட் இஃப் கொஸ்டின். புரியுதா? இஃப் த ஆடிட்டர் ப்ரப்போஸ்டு டு ரிசைன் ஆன் த நவம்பர் 14th வாட் வுட் ஹவ் ஹேப்பன். இது வாட் இஃப் சிச்சுவேஷன். ஆனால் அந்த இஃப்ங்கிற கொஸ்டினை போடாமல் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. வெதர் இன் த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால் கொஸ்டினில் உள்ள நடந்த அந்த ட்ரூவான சர்க்கம்ஸ்டான்சஸ் படி இவரால் வித்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. வித்ட்ராயல் அந்த இடத்துல மேண்டேட்டரின்னு அவர் டிசைட் பண்ணாலும் கூட அவரால் அங்கேருந்து வித்ட்ரா பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள். பிகாஸ் அவங்க டிசைட் பண்ணதே 15ஆம் தேதி நவம்பர், விச் மீன்ஸ் அவங்க தேர்ட் குவார்ட்டருக்கும் ரிப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும், ஃபைனல் ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுத்து தான் ஆகணும். இன்னொன்று, ஃபைனல் ஆடிட் ரிப்போர்ட்டு அவங்களால குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே அந்த உண்மை நிலவரத்தை இங்கே ஒத்துக்கிட்டாங்க. என்னென்னு ஒத்துக்கிட்டாங்க? இந்த இடத்துல குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். அதனால குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ தே ஹாவ் டு கிவ் டிஸ்க்ளைமர்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அந்த ஆன்சர் வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு டிசைட் த 4th question. If in the given circumstances, withdrawal from the engagement was mandatory, and in case of withdrawal, as the withdrawal from the audit before issuing the audit report was not practicable in the given situation, or it is not possibleங்கிறதுனால அவர் டிஸ்க்ளைமர் தான் பண்ணி ஆகணும். குவாலிஃபைட் கொடுக்க முடியாது. ஏன் குவாலிஃபைட் கொடுக்க முடியாதுன்னா அவங்களே கொஷினில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னு கொடுத்துட்டாங்க. அதனால் அவரால் என்ன பண்ண முடியாது? அந்த இடத்துல போயிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போக முடியாது. ஃபுல் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வித்ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இது தப்பு. வித்ட்ராயல் பாசிபிள்ன்ற மாதிரி செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்ஸ். மூணாவது வந்து இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்ஸ் வித்ட்ராயல் ஃப்ரம் எங்கேஜ்மெண்ட் வாஸ் நாட் மேண்டேட்ரி. நாட் மேண்டேட்ரிலாம் அது மேண்டேட்ரி தான். ஆனால் சிச்சுவேஷன் சரியில்லாததுனால அவரால் பண்ண முடியல. See, it is mandatory that he wants to get out of the institute, get out of the company. பட் அவரால் போக முடியலங்கிறதான் உண்மை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேறவர் ப்ராக்டிகபிள் பாசிபிள் போங்கன்றாங்க. பட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்க? போக வேண்டியது மேண்டேட்ரி. அவர் போகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் போக முடியலங்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல தான். டி என்ன சொல்கிறாங்க? இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வித்ட்ராயல் வாஸ் நாட் மேண்டேட்ரி. இட்ஸ் மேண்டேட்ரி. அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க, போகலாம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் வித்ட்ராயல், ஓகேவா, the withdrawal from the audit before the issue of the audit report was not practicable or possible, he was required to disclaim an opinion on the FS. இந்த இடத்துல வாஸ் நாட்னு போடாமல் வாஸ் மேண்டேட்ரின்னு போட்டிருந்தாலே இதுவும் கரெக்டாக இருக்கும். வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸே இல்லை. பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த கிவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் withdrawal from the engagement was mandatory and in case of withdrawal, இது ப்ராக்டிகபிளாக இல்லை இருந்தாலும் விட்டு போடும். ஏ உண்டியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த இடத்துல
நாட்டுன்னு ஒன்று போட்டுட்டான் டி ஆப்ஷனில், அதனால் அந்த டிங்கிற ஆப்ஷன் தப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? கொஞ்சம் படிக்கும்போது குழப்பற மாதிரி தான் இருக்கும், ஒரு 4 வாட்டி வீடியோ போட்டு கேட்டுகிட்டே இருங்க, அப்படி குழப்பம் தெளிவாயிடும், அவ்வளோதான். அஸ்யூமிங் ஓப்பஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் டு பி அன் அன்லிஸ்டட் கம்பெனி, இதுவும் அசம்ஷன் பாருங்கள். வாட் இஃப் ஓப்பஸ் கம்பெனிஸ் அன்லிஸ்டட் கம்பெனி? அப்போ இவர் வந்து ஒரு வேளை நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது அந்த இடத்துல லிஸ்டட் கம்பெனி அவர் வந்து ரீசனே போடாமல் ப்ரீ ஆக்குபேஷன் சொன்னது தப்பு. ஏன்னா லிஸ்டட் கம்பெனினா கண்டிப்பாக ரீசனை மென்ஷன் பண்ணி தான் வெளில போகணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை ஓப்பஸ் லிமிடெட் கம்பெனி வந்து அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்திருந்தா இவர் பாட்டுக்கு ஜாலியாக ரீசனை சொல்லாமல் வெளியில் ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் தி ப்ரொஃபஷன் ஏதோ ரீசன் சொல்லிட்டு அந்த மாதிரி போக முடியுமா? உண்மை ரீசனை சொல்லாமல் போக முடியாது. ஏன் முடியாதுன்னா சிஏ இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க, அது லிமிடெட், அது லிஸ்டட் கம்பெனியோ அன்லிஸ்டட் கம்பெனியோ, ஒரு ஆடிட்டர் ஒரு அசைன்மெண்ட்லேருந்து வெளியில் வராருன்னா உண்மையான ரீசனை தான் ரெசிக்னேஷன் லெட்டரில் கொடுத்துட்டு வரணும்னு நம்ம பாஸே சொல்லிட்டார். நம்ம பாஸ் யார்? சிஏ இன்ஸ்டியூட். அதனால் the auditor should have clearly mentioned the reasons for the resignation in the resignation letter issued to the company. அவர் எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா ரீசன் வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்டோ இல்லை செபியோ கிடையாது. ஏன்னா செபி கம்பெனிஸ் ஆக்ட்லாம் கூட ஓகே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா ரீசன் மென்ஷன் பண்ணிட்டு வந்தால் போதுங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சிஏ இன்ஸ்டிடியூட் தான் என்ன பண்ணுது, அதெல்லாம் செல்லாது. அது வந்து லிஸ்டட் கம்பெனியோ அன்லிஸ்டட் கம்பெனியோ அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தெளிவான ரீசனை கொடுக்காம வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஏ இன்ஸ்டிடியூட் has made an announcement, the auditor of an unlisted company shall not mention professional preoccupation as a reason for resignation. என்ன உண்மையான ரீசனோ அந்த இடத்துல கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு தான் வெளில வரணும்னு ஆண்டவன் சொல்கிறான். அருணாச்சலம் கேட்குறான். அந்த மாதிரி அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அது ஒரு பழைய காலத்து படம், ஓகேவா? அந்த மாதிரி ஐசிஐ சொல்கிறான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே சொல்லிட்டாரு என்னென்னு, அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் பாட்டு சும்மா அப்படியே டீசெண்டாக ப்ரொஃபஷனல் ப்ரீ ஆக்குபேஷனுங்க எங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல நீங்கள் வெளில வரக்கூடாது, நீங்கள் உண்மையான ரீசனை சொல்லிட்டு தான் வெளில வரணும் அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு வெளில வந்துட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் என்னது கேஸ் சினாரியோ நம்பர் 8. நெக்ஸ்ட் கேஸ் சினாரியோ நம்பர் 9ல் நான் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். ஓகே, அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ கேபி மேம். பாய், ஹாவ் அ நைஸ் டே. இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மரியாதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.